ஹாய் காய்ஸ். போன பார்ட்ல இந்த 2 கெட்டவங்களும் ராஜாவோட புதையல அடையறதுக்கோசம் அவர் வர கப்பல திசை மாத்தி பாறைகள் இருக்கிற இடத்துல மோத விடுறாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த கப்பல்ல எந்த ஒரு புதையலுமே கிடைக்கல. ஆனா மன்னரும் கூடவே இருந்த மந்திரவாதியும் இறந்துடுறாங்க. இந்த 2 கெட்டவங்களுக்கும் புதையலுக்கு பதிலா வேற ஒரு பொருள் கிடைக்குது. அது என்னன்னா மாயாஜாலம் நிறைந்த மந்திர புக். அந்த மந்திர புக்கை யூஸ் பண்ணி இந்த ராஜ்யத்தையே அடைய பாக்குறாங்க. மேலும் ராணியையும் அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. வாங்க இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு படை வீரர்கள் எல்லாம் வராங்க. அவங்க முன்னாடியே ராணி இந்த கெட்டவங்கள வணங்குறாங்க. இத பார்த்த அவங்க ஒண்ணுமே புரியாம நிக்க, இங்க ராணி கெட்டவங்களோட பிடியில இருக்கிறதுனால அந்த கெட்டவங்கள மன்னர்ன்னு சொல்றாங்க. இத கேட்ட படை வீரர்கள் எல்லாருமே என்னது இதுவரைக்கும் வேலையாளா இருந்த ஒருத்தன் நம்மளுக்கெல்லாம் மன்னரா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராணியே இவன் தான் ராஜா அப்படின்னு சொன்னதுனால அவங்களால இத தட்ட முடியல. உடனே அவங்களும் அந்த கெட்டவன் முன்னாடி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் தளபதி மார்ட்டின் மயக்கத்துல இருந்து எழுந்து கீழே இருக்கிற கத்தியை எடுக்க போறாரு. இத பார்த்த கெட்டவங்கள்ல ஒருத்தன் மந்திர புக்ல இருக்கிற மந்திரத்தை படிச்சு தளபதி மார்ட்டினை ஒரு காக்காவா மாத்திடுறான். கட் பண்ணா கெட்டெண்ணம் புடிச்சவன் என்ன பண்ணியிருக்கான், தளபதி மார்ட்டினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே முடக்க ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா அவன் தளபதிய ஒரு துரோகி அப்படின்னு முத்திரை குத்தி அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போக சொல்றான். இத பார்த்த தளபதியோட மாமா ஒண்ணுமே புரியாம அந்த இடத்திலேயே தள்ளாடி நிக்கிறாரு. இந்த செயலால கோபம் அடைஞ்ச மைக்கேல் என்ன பண்றான், அவங்கள தாக்க வரும்போது அவனை கைது பண்ணி சிறையில அடைச்சிடறானுங்க இந்த கெட்டெண்ணம் புடிச்சவனுங்க. இப்போ இந்த கெட்டவங்கள்ல ஒருத்தன் ராஜாவா ஆயிட்டதுனால ராணியோட பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல தான் ராணியோட பொண்ணு எல்லி இங்க வர, ஆனா ராணி இந்த கெட்டவங்களோட பிடியில இருக்கிறதுனால அவளுடைய பொண்ணே அவளுக்கு அடையாளம் தெரியல. உடனே அந்த கெட்டவன் என்ன சொல்றான், நான் தான் இந்த நாட்டோட மன்னன்னு. இத கேட்ட இளவரசி எல்லி என்ன பண்றான், நீ எங்க அப்பாவை என்ன பண்ண, எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துலயே கத்த ஆரம்பிக்கிறா. இதனால அந்த கெட்டெண்ணம் பிடிச்சவன் ராணியை ரூமுக்கு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்போ அவன் கிட்ட இருக்கிற மந்திர புக்கை எடுத்து திரும்பவும் ஒரு மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். இதனால இளவரசி எல்லி அவனுடைய மந்திர சக்தியால பாதிக்கப்பட்டு ஒரு துணி பையா மாறிடுறா. அது அந்த கெட்டவங்கள்ல ஒருத்தன் டேபிள்ல எடுத்து போடும்போது இந்த இடத்துக்கு ஒரு காகம் வந்து அதை தூக்கிட்டு போயிடுது. அந்த காகம் வேற யாரும் இல்ல, நம்ம தளபதி மார்ட்டின் தான். ஆனா கெட்டவங்க 2 பேர்ல ஒருத்தன் துப்பாக்கியை எடுத்து அந்த காகத்தை சுடும்போது அந்த காகம் பிடிச்சிருந்த துணிப்பை வந்து தவறுதலா கீழே விழுந்துடுது. இந்த பக்கம் மைக்கேல காட்டுறாங்க. மைக்கேல் வந்து சூதாட்டத்துல ஒரு கை தேர்ந்தவன். இவன் என்ன பண்றான், இங்க இருக்கிற காவலாளி கிட்ட சூதாட்டத்துல ஜெயிச்சு அவனுடைய துணிகள் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு சிப்பாயாவே மாறிடுறான். இப்ப காவலாளியோட துணியை போட்டுக்கிட்டு வெளியே வந்த மைக்கேல் இங்க வந்த படை வீரர்கள் அணியை பார்த்து பயப்படுறான். இருந்தாலும் அந்த அணி வகுப்புல எப்படியோ கலந்துக்கிறான். அந்த போருக்கு தயாராகிறதுக்கு கோசம் தான் இவங்க எல்லாமே போர்க்களத்துக்கு போறாங்க. ஆனா மார்ட்டின் ரொம்ப பயப்படுறான். இந்த இடத்துல போர் நடக்கிறதுனால தப்பிக்கிறதுக்கோசம் இங்க இருக்கிற ஒரு சின்ன கிணத்துக்குள்ள குதிக்கிறான். கிணத்துக்குள்ள விழுந்த மார்ட்டின் கையில அந்த கெட்டவங்கள்ல ஒருத்தன் இளவரசிய ஒரு துணி பையா மாத்திருப்பான்ல, அது அவன் கையில கிடைக்குது. அந்த துணி பைக்குள்ள ஒரு கல்லு மாதிரி இருக்கு. கூடவே ஒரு லாக்கெட்டும் இருக்கு. இத பார்த்த மைக்கேல் அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துலயே தூங்கிடுறான். இந்த நேரத்துல போர் முடிஞ்சு வெற்றி பெற்றுறாங்க. படைவீரர்கள் வந்து கிணத்துல எட்டி பார்க்கும்போது மைக்கேல் அங்க இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்தவங்க மைக்கேல படை வீரர்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க போன உடனே இது மாதிரி கிணத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னதுனால இங்க இருக்கிற புது தளபதி என்ன சொல்றாருன்னா, இவன் ஒரு கோழை, எதிரிகளுக்கு பயந்து கிணத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்ததுனால இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மைக்கேல கொல்ல உத்தரவு பிறப்பிக்கிறாரு. இப்போ மைக்கேல கொல்றதுக்கு 2 படை வீரர்கள் காட்டுக்கு நடுவே அவனை கூட்டிட்டு போறாங்க. இந்த நேரத்துல பறக்கும் பலூன் அந்த இடத்துக்கு வருது. அந்த பறக்கும் பலூன் கீழே ஒரு கை தொங்கிக்கிட்டு இருக்கு. இத மைக்கேல் யூஸ் பண்ணி அந்த கயிறு மூலியமா இந்த 2 வீரர்கள் கிட்ட இருந்தும் தப்பிச்சு பலூன் மேல ஏறிடுறான். இந்த இடத்துல மைக்கேல் ஒரு ஆளை சந்திக்கிறான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.